ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆட்சியில் தவறு செய்ய மாட்டேன், செய்யவும் விடமாட்டேன் என்று உறுதியளித்துள்ள முதலமைச்சர் விஜய் தமிழக நிதிநிலை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்றும் உறுதியளித்துள்ளார். ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்த நிலையில் நீலாங்கரை வீட்டிலிருந்து காலை 8 மணிக்கு பிறகு காவல்துறை வாகன பாதுகாப்புடன் புறப்பட்டு நேரு உள்விளையாட்டு அரங்கம் வந்தார். வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட் அணிந்து வந்த விஜயை அரசு அதிகாரிகள், தாவேக நிர்வாகிகள் வரவேற்றனர். இதனையடுத்து பதவியேற்பு விழா மேடைக்கு விஜய் கருப்பு கோட் அணிந்து வந்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். We extend a heartfelt welcome to the Honorable Chief Minister Designate திரு சி. ஜோசப் விஜய். ஆளுநர் விழா மேடைக்கு வந்த நிலையில் விஜய்க்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். விஜய் பதவியேற்ற போது அவரது பெற்றோர் நெகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். விஜயை தொடர்ந்து 9 அமைச்சர்களும் அடுத்தடுத்து பதவியேற்றனர். என் ஆனந்த் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் உரிமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவியேற்பு விழா முடிந்து ஆளுநர் புறப்பட்ட நிலையில் தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் 3 முக்கிய அரசாணைகளில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டார். அதன்படி 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோருக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என்றும் அதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் 65 போதைப் பொருள் தடுப்பு படை அமைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து மேடையில் இருந்த ராகுல் காந்தி மற்றும் விழாவில் பங்கேற்ற தொண்டர்களுடன் விஜய் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். தொடர்ந்து தலைமை செயலகம் நோக்கி சென்ற முதலமைச்சருக்கு வழிநெடுங்கிலும் தாவேக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தலைமைச் செயலகத்தில் காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் பின்னர் தனது அறைக்கு சென்று பொறுப்பேற்றார்.
முதலமைச்சருக்கு பல்வேறு துறை அதிகாரிகளும் நேரில் வாழ்த்து தெரிவித்த நிலையில் சட்டம் ஒழுங்கு குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பெண்கள் பாதுகாப்பை மேம்படுத்தவும் போதைப் பொருட்கள் குற்றங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் விஜய் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தனக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning. A new era of a real, secular, social justice starts now. தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் விஜய் விடுத்த அழைப்புதான் இது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் மக்கள் மத்தியில் உரையாற்றிய விஜய் தான் சினிமாவில் கஷ்டப்பட்டு வெற்றி பெற வேண்டுமென இருந்த சாதாரண உதவி இயக்குநருக்கு பிறந்த பிள்ளை என்றும் தனக்கும் வறுமையும் பசியும் தெரியும் என்றும் உருக்கமாக கூறினார். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்தெல்லாம் வந்துடல. உங்களை மாதிரி தான், உங்கள ஒருத்த மாதிரி தான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான், உங்க புள்ள மாதிரி தான், உங்க மகன் மாதிரி தான், உங்க அண்ணன் மாதிரி தான், உங்க தம்பி மாதிரி தான். அப்படிதான் நான் உணர்றேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் செய்வேன் என்றும் விஜய் திட்டவட்டமாக கூறினார். நான் ஒன்றும் தேவ தூதன்லாம் கிடையாது. நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். தமிழகத்தின் நிதி நிலைமை மோசமாக உள்ளதாகவும் முந்தைய ஆட்சியாளர்கள் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றிருப்பதாகவும் முதலமைச்சர் கவலை தெரிவித்தார். உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. அரசு நிர்வாகம் வெளிப்படையுடன் இருக்கும் என்று உறுதிபட கூறிய முதலமைச்சர் விஜய் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்ப யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, என்ன இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் விஜய் மக்கள் பணத்தில் ஒரு பைசாவையும் தொட மாட்டேன் என்றும் தவறு செய்ய மாட்டேன் என்றும் உறுதியளித்தார். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்றும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதியளித்த முதலமைச்சர் விஜய் தனது ஆட்சியில் ஒரே அதிகார மையம் மட்டும்தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார். இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். சிறுபான்மையினருக்காக தனது அரசு துணை நிற்கும் என்றும் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் தனது முகம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ராகுல் காந்தியை சகோதரர் என்று வாஞ்சையுடன் குறிப்பிட்டு பேசிய விஜய் தனது அரசுக்கு ஆதரவளித்த தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அதன் பிறகு மேடையில் உள்ள தலைவர்களுடன் விஜய் செல்ஃபி எடுத்துக் கொண்டதுடன் அனைவருடனும் ஒன்றாக கைகோர்த்து நின்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஜோசப் விஜய் எனும் நான் ஜோசப் விஜய் எனும் நான் என்று கூறி முதலமைச்சராக விஜய் பதவியேற்க மேடையின் கீழ் அமர்ந்திருந்த அவரது பெற்றோர் கண்கலங்கிய காட்சிகள் தான் இவை. சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் விஜய் பதவியேற்பு விழாவில் அவரது பெற்றோர் சந்திரசேகர், சோபா பங்கேற்றனர். I am so happy
your happiness. Vijay is the chief minister. Yeah. I am very happy. இந்த நாள் வந்து உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான நாள்? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பேசவே முடியல. இன்னும் நிறைய பண்ணுவார். நிகழ்ச்சியில் நடிகை திரிஷாவும் தனது தாயாருடன் கலந்து கொண்டார். கூடியிருந்தவர்களை நோக்கி அவர் கையசைத்தார். மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவோம் என்றும் சமூக நீதியே தங்களின் அடித்தளம் எனவும் புதியதாக பதவியேற்ற தாவேக அமைச்சர்கள் தெரிவித்தனர். கடன் சுமை எந்த அளவுக்கு இருக்குன்னு உள்ள போய் முழுதும் அறிந்து கொடுத்த வாக்குறுதிகளை தலைவர் சொன்ன மாதிரி படிப்படியாக நிறைவேற்றுவோம். தலைவர் கேட்டுக்கொண்ட மாதிரி எங்களுக்கான அவகாசத்தையும் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். தலைவர் சொன்னதை அப்படியே அச்சு பெறலாமல் வரி பெறலாமல் ஃபாலோ பண்ணுறதான் மினிஸ்டர்ஸ் ஒர்க்கு கண்டிப்பாக செய்வோம். எங்களுக்கு சேலஞ்ச் எதுவுமே இல்லை. தலைவர் கூட இருக்கார். பெரிய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இருக்குது. மக்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. கண்டிப்பாக சிறஞ்சிருப்போம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆட்சியாகவும் மக்களோட பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோட கூடிய ஒரு ஆட்சியாகவும் மெயினாக பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அற்ற ஒரு கவர்னன்ஸ், அதாவது அரசியல் தலையீடற்ற ஒரு நீதி நிர்வாகத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும். அது நம்ம சொல்றதை விட செயலை காட்டுறது எங்கள் தலைவர் ஸ்டைலு. 3 வாக்குறுதிகள் விமன் சேஃப்டி இல்லாம இருந்தது. இன்னைக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் சைன். போதை 2வது சைன். இதுக்கு மேல வேணும் உங்களுக்கு என்ன வேணும்? பெண் உரிமை போராளி சமூக சிந்தனையாளர் தந்தை பெரியாருக்கு. பெரியார் திடலுக்கு சென்று முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் தலைமை செயலகத்திற்கு சென்றார். பின்னர் அங்கிருந்து பெரியமேட்டில் உள்ள பெரியார் திடலுக்கு சென்றார். அங்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணிக்கு விஜய் சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து பெரியார் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக தலைமை செயலகத்தில் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் விஜய் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இதில் தற்போதைய சட்டம் ஒழுங்கு குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பெண்கள் பாதுகாப்பை மேம்படுத்துதல், போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுத்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் அர்லேக்கர் கருப்பையாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என்று பேரவை செயலர் அறிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் வெற்றி சான்றிதழுடன் வந்து பதவியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் என்று பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்துள்ளார். அவர் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் இருந்தும் பேரவைக்கு தேர்வானது குறிப்பிடத்தக்கது. வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீர்கள் என முதலமைச்சர் விஜயை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை வைத்துவிட்டு கஜனாவை துடைத்துவிட்டு கடந்த அரசு சென்றிருப்பதாக முதலமைச்சர் விஜய் கூறியிருந்த நிலையில் அதனை சுட்டிக்காட்டி மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக கூறிவிட்டோம் என்றும் அது தங்களுக்கு தெரியாதா எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பிப்ரவரி மாத பட்ஜெட்டிற்கு பிறகுதான் தாங்கள் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்தீர்கள் என்றும் மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்ப வேண்டாம் என்றும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என பேச ஆரம்பிக்காதீர்கள் என்றும் மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களை விரைவில் தங்களைப் போலவே தாங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நம்புவதாக கூறியிருக்கும் மு.க. ஸ்டாலின் வாக்களித்த மக்களோடு தானும் அதையே எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார்.
முதலமைச்சராக பதவியேற்றதும் கையெழுத்திட்ட அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் வாழ்த்துக்கள் எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். முதல் முறையாக இந்த ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசு பொறுப்பேற்றதினை மேற்கொண்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் இவ்வாறு விமர்சித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இதுபோன்று நடந்துள்ளது அதிர்ச்சியளிப்பதாக கூறினார். அதிகாரிகளின் கவனக்குறைவால் இது நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரின் விருப்பப்படி நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரை மகிழ்விக்க வேண்டும் என்று அதிகாரிகளே இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டு செய்தார்களா? திரு விஜய் அவர்களின் கவனத்திற்கு சென்று அவருடைய ஒப்புதலோடு தான் இது ஒழிக்கப்பட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. மேலும் கடன் குறித்த அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் முதலமைச்சர் விஜய்க்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாக இருப்பதாகவும் ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் சுமையை வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கடன் அளவு 10 லட்சம் கோடி என்று குறிப்பிடுவது தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தும். இந்த அரசின் முன்பு நிதி நெருக்கடி சவால்கள் உள்ளதாகவும் நடந்து முடிந்த தேர்தலில் யாருக்கும் வெற்றி இல்லை, தோல்வியும் இல்லை என்றும் தெரிவித்தார். பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டதில் தமிழ்நாடு அரசுக்கு உடன்பாடில்லை என அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தாய் தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வதாக இசைக்கப்படுவதில் தமிழ்நாடு அரசுக்கு உடன்பாடில்லை என்று குறிப்பிட்டார். ஆளுநர் தரப்பிடம் இதுகுறித்து வலியுறுத்திய போது மத்திய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறினார். அதையொட்டி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வது பாடலாக ஒலிக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். மேலும் இனிவரும் காலங்களில் புதிய நடைமுறை பின்பற்றப்படாது, மாறாக இதற்கு முன்பிருந்த நடைமுறைப்படியே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் எனவும் அதுதான் தங்களுடைய உறுதியான நிலைப்பாடு என்றும் ஆதவர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஈரான் மீது கடந்த பிப்ரவரி இறுதியில் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேற்கு ஆசியாவில் நிலவும் இந்த மோதல் காரணமாக எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. மேலும் இந்தியாவில் வணிக சிலிண்டருக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டது. இது ஒருபுறம் இருக்க, மேற்காசிய போர் காரணமாக தங்கம் விலை உயர்வு, பங்குச்சந்தை வீழ்ச்சி என சர்வதேச பொருளாதாரம் நிலையற்ற தன்மையில் உள்ளது. இந்நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை உயர்த்த மக்கள் உதவ வேண்டும் என கூறினார். அந்த வகையில் அடுத்த ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் விலை உயர்ந்து வரும் நிலையில் பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர் மோடி வீட்டில் இருந்தும் பணியாற்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறையை மீண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்றார். गोल्ड यानी सोने की खरीद एक और पहलू है जिसमें विदेशी मुद्रा बहुत अधिक खर्च होती है. சமையல் எண்ணெயை இறக்குமதி செய்ய மத்திய அரசு அதிக பணம் செலவிடுவதாக கூறிய பிரதமர் மோடி, மக்கள் அதன் பயன்பாட்டை குறைப்பது நாட்டுக்கு மட்டுமல்லாது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது என்றார். அந்நிய செலாவணி கையிருப்பை வேளாண் துறை கணிசமாக குறைப்பதாக பேசிய பிரதமர் மோடி, வெளிநாடுகளில் இருந்து இந்தியா அதிக அளவில் ரசாயன உரத்தை இறக்குமதி செய்வதாகவும் அதன் பயன்பாட்டை விவசாயிகள் குறைத்து இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் என்றும் கூறினார். साल भर तक घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो,
हम सोने के गहने नहीं खरीदेंगे। நடுத்தர வகுப்பினர் ஆடம்பரமாக செலவு செய்து திருமணங்களை நடத்துவதும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்வதும் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்த பிரதமர் மோடி இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழக முதலமைச்சராக தாவேக்கு தலைவர் விஜய் பொறுப்பேற்ற நிலையில் சென்னை வளசரவாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட வளசரவாக்கம் பகுதியில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பள்ளிக்கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் ராஜகோபுரம் மற்றும் அம்மணியம்மன் கோவில் கோபுரம் வழியாக வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்தனர். அவர்கள் சுவாமியை தரிசனம் செய்ய 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கோடை விடுமுறை முன்னிட்டு திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி நாளை கிணற்றில் குடித்துவிட்டு கோவிலுக்கு வந்தனர். அவர்கள் பொது தரிசன வரிசை 100 ரூபாய் கட்டண வரிசைகளில் 5 முதல் 6 மணி நேரம் வரையில் காத்திருந்து முருகனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 11ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் பவனியை முன்னிட்டு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து உழவர்கரை ரெட்டியார்பாளையம் பகுதியில் முக்கிய சாலைகள் வழியாக செண்டை மேளம் முழங்க சென்ற ஊர்வலத்தை கிறிஸ்துவர்களுடன் இந்துக்களும் மெழுகுவர்த்தி ஏந்தி மாதாவை வழிபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் முல்லைப்பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. முன்னதாக மழையின்மை காரணமாக நீர்வரத்து குறைந்து அணையின் நீர்மட்டம் 110 அடியாக சரிந்திருந்தது. தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 758 கனஅடியாக உயர்ந்தது. இதனால் நீர்மட்டம் 111.25 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக புத்துயிர் பெற்ற கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கோடை வெயில் காரணமாக கடந்த சில நாட்களாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்த திருப்பரப்பு அருவிக்கு கடந்த 3 நாட்களில் பெய்த மழையின் காரணமாக நீர்வரத்து தொடங்கியது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கழிக்க திருப்பரப்பு அருவியில் திரளான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள மொளப்பள்ளி கிராமத்தில் நள்ளிரவில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை ஒன்று குடியிருப்புகளுக்குள் புகுந்து வீட்டின் முன்பாக உலா வந்தது. அப்போது வீடுகளில் அமைக்கப்பட்டிருந்த அலாரம் எச்சரிக்கை ஒலி கேட்டவுடன் அந்த யானை அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து சென்றது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் அனுப்பினர். கொடைக்கானலில் கோடை சீசன் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. தூண்பாறை, குணா குகை மற்றும் பைன்மர காடுகளில் நிலவும் இதமான சூழலை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் பிரைன் பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டும் பயணிகள் உற்சாகமடைந்தனர். இதனால் சுற்றுலா தொழில் புரிவோர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு ரோஜா பூங்காவில் கோடை சீசனை முன்னிட்டு 4000த்திற்கும் மேற்பட்ட ரகங்களில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. குறிப்பாக பூங்காவின் நுழைவாயில் பகுதியில் பூத்துள்ள பச்சை நிற ரோஜாக்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து வருகை தந்துள்ள ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த அபூர்வ வகை பச்சை ரோஜாக்களை வியப்புடன் பார்த்து புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். கோயில் குடமுழுக்கு நினைவு கல்வெட்டுகளில் சாதி பெயர்களை சேர்க்க ஒருபோதும் அனுமதி அளிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தஞ்சாவூரைச் சேர்ந்த ஐயாக்கண்ணி என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி கடவுளின் சன்னதியிலேயே சாதி பெருமையை நிலைநாட்ட முயல்வது பொருத்தமற்றது என தெரிவித்துள்ளார். மேலும் இத்தகைய கல்வெட்டுகளை கோயிலின் நுழைவாயில், அர்த்த மண்டபம் அல்லது கருவறையில் அமைக்கக்கூடாது என்றும் பாரம்பரிய கட்டமைப்பிற்கு சேதம் விளைவிக்காத வகையில் அதிகாரிகளால் ஒதுக்கப்படும் இடங்களில் மட்டுமே அமைக்கப்பட வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது.
2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்களுக்கு கட்டணம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் யாருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடந்த அதிமுக ஆட்சியின் போது அனைத்து வீட்டு நுகர்வோருக்கும் 2 மாதங்களுக்கு 100 யூனிட் வரை கட்டணம் இல்லை என அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் 100 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு 101 முதல் 200 யூனிட் வரை யூனிட்டுக்கு ₹2.25 காசுகளும், 201 யூனிட் முதல் 300 யூனிட் வரை ₹4.50 401 யூனிட் முதல் 500 யூனிட் வரை ₹6, 501 முதல் 600 யூனிட் வரை ₹8 வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்டுகளுக்கு கட்டணம் இல்லை என உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தற்போது 200 யூனிட் வரை ₹225 கட்டணம் செலுத்தி வரும் நுகர்வோருக்கு இனி கட்டணமே இருக்காது. 300 யூனிட் வரை பயன்படுத்துவோர் ₹675 கட்டணமாக செலுத்திய நிலையில் இனி ₹450 மட்டுமே செலுத்தினால் போதும். 400 யூனிட் பயன்படுத்தி வந்தவர்கள் இனி ₹900, 500 யூனிட் பயன்படுத்தியவர்கள் ₹1500 கட்டினால் போதுமானது. அதே நேரத்தில் 500 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 100 யூனிட் இலவசம் மட்டுமே தொடரும். அவர்களுக்கான கட்டணங்களில் எந்த மாற்றமும் இருக்காது. 200 யூனிட் இலவச மின்சார அறிவிப்பால் 1 கோடி பேர் பயனடைவர் என தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பு தலைவர் காந்தி தெரிவித்தார். 100 யூனிட்லேருந்து 200 யூனிட் வரைக்கும் இருக்கிறவங்க 100 யூனிட்டுக்கான மின்சார கட்டணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 650 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க கிட்ட வசூல் ஆகுது. அந்த 650 கோடி ரூபாய் இன்னைக்கு தேவை இருக்காது. அதை அவங்க கட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு இனிமேல் மின்சாரம் இல்லாமல் போகும். இதே போல பொதுமக்களும் முதலமைச்சர் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த 200 யூனிட்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போதைக்கு வந்தது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு 100 யூனிட் அப்படின்னா இப்போ கொஞ்சம் வந்து ₹150, ₹200 இப்படி கட்ட வேண்டியலாம். 200 யூனிட் இலவசங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு போதுமானதாக தான் இருக்கும். ஏன்னா 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க வந்து எப்பயுமே வசதி படைத்தவங்களாக தான் இருப்பாங்க. முதலமைச்சரின் அறிவிப்பின் மூலம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கூடுதலாக ஆண்டுக்கு ₹1730 கோடி மானியத்தை தமிழ்நாடு அரசு வழங்கும். தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சிவகாசியில் கூலி தொழிலாளியின் மகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 3வது இடமும், விருதுநகர் மாவட்ட அளவில் முதலிடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். தெய்வானை நகரைச் சேர்ந்த மாணவி மோனிகா 600க்கு 596 மதிப்பெண் பெற்ற நிலையில் பட்டாய கணக்காளர் ஆவதே தனது லட்சியம் என தெரிவித்துள்ளார். வாங்கி டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டும் ஸ்டேட் லெவல் 3rd ரேங்க்கும் வாங்கியிருக்கேன். என்னோட இந்த சக்ஸஸ்க்கு என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸும் என்னோட பேரண்ட்ஸ், பிரின்சிபல் சார் சப்போர்ட்டாக இருந்தாங்க. 596 எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட ஃப்யூச்சர் எய்ம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணுன்றது. திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மஹாலில் திரைப்பட நடிகர் விமலின் குழந்தைகளான ஆகர் மற்றும் ஆத்மிகாவின் காதணி விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், மயிலாட்டம் மற்றும் தாரை தப்பட்டை முழங்க தாய்மாமன் சீர் கொண்டு வரப்பட்டு விழாக்களை கட்டியது. நடிகர்கள் சூரி, வித்தார்த், பாலசரவணன், இயக்குநர் சிம்புதேவன் உள்ளிட்ட பல திரையுலக நட்சத்திரங்கள் நேரில் பங்கேற்று குழந்தைகளை வாழ்த்தினர். கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் மூளைச்சாவு அடைந்ததால் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவில் பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திக்குமார் என்ற 27 வயது இளைஞர் கடந்த வியாழக்கிழமை இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் பலத்த காயமடைந்த அவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவர் மூளைச்சாவு அடைந்ததால் சிறுநீரகம், கண்கள் உள்ளிட்டவை தானமாக வழங்கப்பட்டன. இதையடுத்து கார்த்திக்குமார் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் பூஜை செய்வது தொடர்பாக பங்காளிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. முத்துமாரியம்மன் கோவில் பூஜை செய்வது தொடர்பாக பூசாரி முத்துக்குமாருக்கும் அவரது உறவினர்களுக்கும் இடையே பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல பூஜை நடந்து கொண்டிருந்த போது முத்துக்குமாரை அவரது உறவினர்கள் தாக்கியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சேந்தமங்கலம் ரயில்வே கேட் பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சோளிங்கர் கோயிலுக்கு சென்று திரும்பிய காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சரவணன் குடும்பத்தினர் மற்றும் வேலூரைச் சேர்ந்தவர்கள் உட்பட 6 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வேலூரைச் சேர்ந்த குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி
தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பெருமாள்புரத்தை சேர்ந்த சமூக வலைதளங்களில் பிரபலமான ஜிபி முத்து மற்றும் அவரது குடும்பத்தினர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் நிலம் தொடர்பாக முன்னேற்பட்ட பிரச்சினை காரணமாக அந்த பகுதியை சேர்ந்த சிலருக்கும் ஜிபி முத்துவுக்கும் இடையே மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜிபி முத்து மற்றும் அவரது மகள்கள் இருவர் உள்பட குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் காயமடைந்த அவர்கள் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நடிகராக இருந்த விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் முக்கிய நபர்களில் ஒருவராக அமைச்சர் என் ஆனந்த் உள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் 2வது நிலையில் அமைச்சராக உள்ள தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரியின் புசி என்ற தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் புசி ஆனந்த் என்ற அடைமொழியை பெற்றவர் ஆனந்த். தொடக்கத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தின் கௌரவ தலைவராக அவரை விஜயின் தந்தை சந்திரசேகர் நியமித்தார். இதைத் தொடர்ந்து ரசிகர் மன்ற தலைவரான ஆனந்த் விஜய் மக்கள் இயக்கத்தின் அகில உலக தலைவராக பொறுப்பேற்றார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் விஜய் மக்கள் இயக்கத்தை வலுப்படுத்தி அதற்கு பொறுப்பாளர்களை நியமித்தார் ஆனந்த். இச்சூழலில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கிய போது அதன் பொதுச் செயலாளராக ஆனந்த் நியமிக்கப்பட்டார். கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை தொண்டர்களை ஒருங்கிணைப்பதிலும் கட்சி மாநாடு, பொதுக்கூட்டம் உள்ளிட்டவற்றை நடத்துவதிலும் ஆனந்தின் பங்கு அளப்பரியது. எங்கள் தலைவர் விஜய் நிச்சயம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார் என்று விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவேக முதல் மாநாட்டில் ஆனந்த் சூளுரைத்தபோது அவரை அன்று பலரும் ஏளனமாகவே பார்த்தார்கள். அவர்களையெல்லாம் இன்று வாயடைத்து நிற்கச் செய்துள்ளார் ஆனந்த். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவேகவின் முதல் மாநாட்டில் தொடங்கி நேரு ஸ்டேடியத்தில் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற நிகழ்ச்சி வரை கடந்த 2 ஆண்டுகளாக தாவேக சார்பில் நடைபெற்ற எந்த நிகழ்ச்சியிலும் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாமல் அக்கட்சியின் தலைவர் விஜயை மட்டுமே அவர் முன்னிலைப்படுத்தி வந்தார். தாவேக வெற்றி பெற்றே தீரும் என்ற நம்பிக்கையோடு தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 ஆண்டுகளாக அக்கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வந்த ஆனந்த் தேர்தலில் போட்டியிட ஏதுவாக தனது வாக்கை புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மாற்றிக்கொண்டார். இதையடுத்து தாவேக சார்பில் சென்னை தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிட்ட ஆனந்த் 51,632 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 துருவங்களுக்கு இடையே மாறி மாறி சென்ற தியாகராய நகர் தொகுதியை ஆனந்த் கைப்பற்றியது அரசியல் அரங்கில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆனந்தின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் தனது தலைமையிலான அமைச்சரவையில் தனக்கடுத்த 2வது இடத்தில் அமர்த்தி கௌரவப்படுத்தியுள்ளார். நட்சத்திர வேட்பாளர்கள் மற்றும் பணபலம் மிக்க பாரம்பரிய கட்சிகளை ஓரங்கட்டி விசில் சின்னத்தில் வெற்றி பெற்ற ஆனந்த் 2 மாநிலங்களிலும் இருந்து எம்எல்ஏவானவர் என்ற பெயரையும் பெற்றுள்ளார். பொதுச் செயலாளராக தாவேகவை திறம்பட வழிநடத்தி அக்கட்சியை ஆட்சியில் அமர வைத்த ஆனந்த் தமிழ்நாட்டின் அமைச்சராக எப்படி செயல்படுவார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் சி.வி. சண்முகம், எடப்பாடி பழனிசாமி இருவரும் தனித்தனியே எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்துவதால் அக்கட்சி மீண்டும் பிளவை நோக்கி செல்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுகவிற்குள் என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியாகி அதிமுக கடும் பின்னடைவை சந்தித்து 47 இடங்களை மட்டுமே வென்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் எடப்பாடி பழனிசாமி இழந்த நிலையில் இந்த தோல்வி அதிமுகவில் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டது. சி.வி. சண்முகம் தனியாக ஆலோசனை நடத்தியது பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம் இடையே அதிமுகவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை இபிஎஸ் வீட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசியல் சூழ்நிலை மற்றும் கூட்டணி முடிவு குறித்தும் காரசாரமாக விவாதிக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வீட்டிலும் தனியாக மற்றொரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 37 MLAக்கள் பங்கேற்றனர். இந்த பரபரப்பு 2வது நாளாக நேற்றும் நீடித்தது. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள CV சண்முகம் இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக CV சண்முகம் தலைமையிலான குழுவில் SP வேலுமணி, நன்னிலம் காமராஜ், ஓசூர் பாலகிருஷ்ண ரெட்டி, ஜோலார்பேட்டை KC வீரமணி, பாலக்கோடு KP அன்பழகன், விராலிமலை C விஜயபாஸ்கர், கரூர் MR விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் மார்டின், அமமுக MLA மன்னார்குடி காமராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னை பசுமைவெளி சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் RB உதயகுமார், பொள்ளாச்சி ஜெயராமன், வேளச்சேரி அசோக், KP கந்தன், சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் உள்ளிட்ட 16 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. EPS தலைமையிலான கூட்டத்தில் தளவாய் சுந்தரம், OS மணியன், KC கருப்பண்ணன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 13 MLAக்கள் மட்டுமே பங்கேற்றதாக தெரிகிறது. மேலும் EPS கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளான திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி, பா வளர்மதி, மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை உள்ளிட்டோரும் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் மொத்தம் 82 மாவட்ட செயலாளர்களும் 47 MLAக்களும் உள்ள நிலையில் இப்போது யார் யார் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து CV சண்முகத்திடம் கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கள் என்று பதிலளித்துள்ளார். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே கட்சியை வழிநடத்த தகுதியானவர் என முன்னாள் MLA மணிமேகலை பேட்டியளித்துள்ளார். அவருடைய தொகுதியில 98 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. பொதுச் செயலாளர் ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அவங்கள பத்தியெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதை பத்தியெல்லாம் நான் நோ கமெண்ட்ஸ். அது தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படுவோம். புதிய அரசு பொறுப்பேற்று விட்டாலும் அதிமுகவின் இருவிதமான ஆலோசனை கூட்டங்களும் எதை நோக்கி நகர்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.